வீட்டில் செல்வம் பெருகும் பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும். 1. வலம்புரி சங்கு வழிபாடு. வற்றாத செல்வத்தின் ரகசியம். வலம்புரி சங்கு என்பது மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கும் ஒரு புனித பொருளாகும். இதை வீட்டில் வைப்பது லட்சுமி கடாட்சத்தை, திருமகளை ஈர்க்கும் என்பது ஐதீகம். வலம்புரி சங்கை உங்கள் பூஜை அறையில் அல்லது பணப்பெட்டியில் வைப்பது மிகவும் விசேஷம். இதை வைத்து வழிபடும்போது அன்னை மகாலட்சுமி நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது. சங்கிற்குள் தண்ணீர், அரிசி அல்லது நாணயங்கள் போட்டு வைப்பது நல்லது. வலம்புரி சங்குக்கு தினமும் குங்குமம், சந்தனம் வைத்து பூஜை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் சங்குக்கு பால் ஊற்றி வழிபடுவது செல்வ வளத்தை அதிகரிக்கும். 2ஆம் காலையில் கண் விழித்ததும் நாம் பார்க்க வேண்டியது. காலை எழுந்தவுடன் எதை காண்கிறோமோ அதுவே அன்றைய நாளுக்கான அதிர்வலைகளை வைப்ரேஷன் உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. உள்ளங்கைகள் காலையில் எழுந்ததும் படுக்கையை விட்டு இறங்காமல் உங்கள் இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து பார்த்தபடி கராக்ரே வசதே லக்ஷ்மி என்ற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவது நாள் முழுவதும் செல்வத்தையும் வெற்றியையும் ஈர்க்கும். பூஜை அறையில் இருக்கும் லட்சுமி, குபேரன் அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் படத்தை பார்ப்பது நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். 3. வியாழக்கிழமை ஞானமும் செல்வமும். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்கு ஜுபியர் உகந்த நாளாகும். குரு என்பவர் ஞானம், செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தை அளிப்பவர். தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை அன்று வரும் குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் கல்வி, அறிவு, அதிலிருந்து வரும் செல்வமும் பெருகும். குரு ஓரை நேரம் என்பது சூரிய உதயம் மற்றும் அந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மாறுபடும். இந்த நேரத்தில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டைக்கடலை மாலை சாத்தி நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். 4ஆம் குபேர வழிபாடு. தாமரை திரி ஏற்றும் முறை. குபேரன் என்பவர் செல்வத்தின் அதிபதியாவார். இவரை வழிபடுவது பணவரவுக்கு இருக்கும் தடைகளை நீக்கும். தாமரை திரி, தாமரை தண்டு திரி. தாமரை தண்டு திரி கொண்டு விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமானது. ஏனெனில் தாமரை என்பது லட்சுமியின் இருப்பிடமாகும். குபேரனை லட்சுமிக்கு உகந்த திரி கொண்டு வழிபடும் போது செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்களில் குபேரனுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது. தீபத்தை வடக்கு திசையை நோக்கி வைப்பது குபேரனின் அருளை பெற உதவும். 5. தான தர்மத்தின் பலன். 5 மடங்கு சேரும் செல்வம். படத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நாம் சம்பாதித்ததில் ஒரு சிறு தொகையை தர்மமாக, அன்னதானம், ஏழைகளுக்கு உதவி கொடுக்கும் போது அது பன்மடங்கு பெருகி நம்மிடம் திரும்பச் சேரும் என்பது இந்து மதத்தின் முக்கியமான தத்துவமாகும். தர்மத்தின் சக்தி. நீங்கள் கொடுக்கும் பணம் பல மடங்கு திரும்பி வரும் என்பது அதன் நேரடி பலன் மட்டுமல்ல. தர்மம் செய்வதால் உங்களுக்கு கிடைக்கும் நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் கர்மா தான் உங்களின் பண வரவிற்கான வழிகளை திறந்து விடுகிறது. தானம் கொடுக்கும் போது மனம் உவந்து யாருக்கும் தெரியாமல் செய்வது மறைமுக தானம். அதன் பலனை இன்னும் அதிகரிக்கும். செல்வம் பெருக்கும் எளிய பரிகாரங்கள். வீட்டின் பிரதான வாசலில் லட்சுமி தேவியின் பாதங்களை நோக்கிய நிலையில் கோலமிடுவது அல்லது மகாலட்சுமியின் பாத ஸ்டிக்கரை ஒட்டுவது. மஞ்சள் நிறம். பணம் வைக்கும் பெட்டி, பர்ஸ் போன்றவற்றில் மஞ்சள் நிற துணியை வைப்பது அல்லது ஒரு சிறு துண்டு மஞ்சளை வைப்பது. மஞ்சள் லட்சுமியின் விருப்பமான நிறம். உப்பு பரிகாரம். வாரத்திற்கு ஒரு முறை கல் உப்பை எடுத்து தண்ணீரில் கலந்து வீடு முழுவதையும் துடைப்பது அல்லது வாசல் படிகளின் ஓரத்தில் கல் உப்பை வைப்பது. வீட்டில் உள்ள கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை சக்திகளை நீக்கி பண வரவுக்கு வழிவகுக்கும் இந்த வழிமுறைகளை நம்பிக்கையோடு கடைபிடித்தால் வீட்டில் சுபீட்சமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் என்பது ஐதீகம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.